மாநாடு வேண்டாம் இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீட்டுக்கு போராட்டம்னு சொன்ன உடனே அன்னைக்கு ஐயா பேசினாரு. இனி முதலமைச்சர் கலைஞர் அவர்களே இஸ்லாமியர் இடஒதுக்கீடு கொடுக்கலன்னு சொன்னா நானே தலைமையேற்று களமிறங்கி போராட்டம் சொன்னேன். அடுத்த நாள் காலையில் 7:30 மணிக்கு கலைஞர் என்கிட்ட பேசுறாரு. மணி, உங்க டாக்டருக்கு உங்களுக்கு வேலை இல்லையா மணி? இஸ்லாமியர்கள் ஏன் இப்படி தூண்டி விடுறீங்கன்னு கேட்டாரு. இல்லடா, இஸ்லாமியர்கள் அதிகம் படிக்காதவங்கள வேலையில் இல்லாத இடஒதுக்கீடு வேணும்னு சொன்ன பின்னாடி வாகமணி நேரில் பேசுறாரு. என்னை அழைச்சி பேசினேன். அதற்கு பிறகு இஸ்லாமிய தலைவர்கள் அழைச்சி பேசி அதற்கு பிறகுதான் இதுக்கு காரணம் மருத்துவரை. அதிகமாக பேசுறது தெரிஞ்சு தப்பா நினைக்காதீங்க. உண்மையை சொல்லுங்கிறது சொல்றது வெளிப்படையா. அருந்ததியர் இடஒதுக்கீடு, அடித்தட்டில் வாழக்கூடிய மக்கள் அவங்களுக்கு இடஒதுக்கீடு மாநாடு நடத்தணும். உயர் நீதிமன்றத்தில் பாமக வழக்கு போட்டோம், நடக்கல. மருத்துவரையா பேசி பார்த்தாருன்னா